நம்மள திரிச்சிட்டு போயிடறாங்க பாருங்க. அதுதான் பெரிய கொடுமை. ஒரு சின்ன ரெண்டே உதாரணம் சொல்றீங்க கேட்டுக்கங்க. பழைய சோறு வெங்காயம் நம்ம பாரம்பரியம். உட்காந்து அத்தனை பேர் கிராமத்துக்கு, நானும் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தான். பழைய சோறு வெங்காயமும் நம்ம பாரம்பரியம். பழைய சோறு வெங்காயம் சாப்பிட வயிற்றுல அல்சர் வராது, எந்த நோய் வர நரம்பு தலைச்சோறு எதுவும் வராது. பார்த்தா பழைய சோறு வெங்காயமா தின்னு நல்லா இருக்காங்களே நீங்க, இவங்க எப்படி மாத்துறதுன்னு என்ன பண்ணாங்க? சி வெங்காயமா தின்னு வந்திருக்க வாய் நாறு தள்ளி நின்றுனாங்க. நாம் வெக்கப்பட்டோம், வெங்காயத்தை பழைய சோறை விட்டோம். பான்பரா இது பீஸா பர்கர் பானிபூரி தொட்டு லொசுக்கு புரோட்டா வந்துருச்சு. புரோட்டா நம்ம சாப்பாடு கிடையாது, வந்து உள்ள உட்காந்துருச்சு. சரிங்களா? அடுத்து வெற்றிலை பாக்கு. எல்லா வீட்டுக்கு போய் வெற்றிலை பாக்கு தருவாங்க. தாம்பூல வெற்றிலை கொட்டைப்பாக்கு சுண்ணாம்பு 3 கலந்து வாய் சிவப்பதுக்கு மட்டுமே போடுவதல்ல. அது பெண்கள் அந்த வெற்றிலை பாக்கு போட்டு சாரம் முழுங்குனா கருப்பு போய் வலுவடையும். எந்த பெண்ணும் கருப்பை வலுவே இல்லை. குழந்தை தாங்கும் சக்தி இல்லை. அதுக்கு ஒரு ஊசி 2 லட்சம் ரூபாய்க்கு ஊசி போட்டு இருக்காங்க. அந்த வெற்றிலை பாக்கு அவ்வளவு மகத்துவம். அந்த எச்சியை முழுங்க வலுவடையும். ஆண்கள் வீரியம் அதிக உற்பத்தியாகும். பெண்களுக்கு 30 வயசு மேல எலும்பு தேயாது. அதுல சுண்ணாம்பு சத்து. வெற்றிலை பாக்கு போட்டுக்கிட்டோம். என்ன பண்ணாங்க? சி பட்டிக்காடு பல்லெல்லாம் ஒரே கரையா இருக்கு, பட்டிக்காடு வெற்றிலை பாக்கு போட்டுதுன்னு சொன்னேன். நான் வெக்கப்பட்டு வெற்றிலை பாக்கை மறந்தோம். பான்பராக்கும் ஆன்சு உள்ள வந்து உட்காந்துருச்சு. அது உள்ள வந்து உட்காந்துருச்சு. பண்ண ரொம்ப கஷ்டம். அடுத்து பெண்கள் கூட மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. மஞ்சள் தேய்ச்சி மஞ்சள் கிழங்கு நானும் ஒரு குளிச்சு தான் வரேன். மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா எந்த நோய் வராது. உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும். மஞ்சளுக்கு அவ்வளவு மகிமை. பெண்கள் மஞ்சள் குளிச்சா எந்த வயசுலயும் முகத்துல சுருக்கம் வராது. தலதலதான் ஒரு வாசனை வரும். மஞ்சள் தேய்ச்சி பெண் குளிக்கும் போதுனா ஒரு வாசனை இருக்கும். சேலை கட்டு பண்ணிட்டு வாசனை இருக்கான்னு மஞ்சள் தேய்ச்சி குளிக்க ஒரு வாசனை உண்டு. ஆமா மஞ்சள் தேய்ச்சி தான் போட்டுக்கணும். மஞ்சள் தேய்ச்சி தாலி சேரத்துல தாலி சேரத்துல மஞ்சள் தேய்ச்சிருப்பாங்க. அந்த தாலி சேர சுவாசி எந்த மார்புக்கு நேரம் இருக்கும். பெண்கள் வேலை செய்வோம். இந்த மஞ்சள் சரல மஞ்சள் முகத்துக்கு போயிட்டே இருக்கும். சுவாசிப்பாங்க, நோய் வராது. மார்பு புற்றுநோய் வராமல் இருந்தது. குழந்தைக்கு பால் கொடுப்பான். குழந்தை அந்த மஞ்சள் சேர தாலி சேர பிடிச்சிக்கிட்டே பால் குடிக்கும். அது கையில் மஞ்சள் ஓட்டும். வாயில் வைக்க குழந்தைக்கு மஞ்சள் உள்ள போக நோய் வராது. பக்கத்துல புருஷன் படுத்துவாரு. அவரும் மஞ்சள் சுவாசி, அவருக்கு நோய் இல்லாம பார்த்தாங்க. நோய் இல்லாம இவ்வளவு சாதாரண ஒரு மஞ்சள் கிழங்குல வந்து நோய் இல்லாம ஆக்குறாங்களே, எப்படி இவங்களை வந்து மாத்துறது? மாத்தா மாரியாத்த மாதிரி மஞ்சள் தேய்ச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல பொம்பளை பிள்ளை பூரா மஞ்சளை மறந்தார்கள். ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே உள்ள வந்து நுழைஞ்சிருச்சு. அப்புறம் நுரையீரல் புற்றுநோய் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். என்னன்னா நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாது. கொஞ்சம் நம்ம இருக்கலாம், கொஞ்சம் நாகரிகமா வளரலாம். ஆனால் நம்ம பாரம்பரியத்தை கொஞ்சம் கைப்பிடிச்சு. நம்முடைய பாரம்பரியம் எல்லாமே மருத்துவம். அதான் உண்மை. சத்தம் இல்லாமல் ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சாப்பாடு முறை எல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. அங்க சாப்பாடு முறைகள் அங்க வந்துகிட்டு இருக்கு. நம்ம சாப்பாடு முறை உடல் ஆயிலை கூட்டக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அங்கிருந்து வர சாப்பாடு எல்லாமே ஆயிலை குறைக்கக்கூடியது, நோய்களை வளர்க்கக்கூடியது. எப்படி மாத்துறாங்க பாருங்க. முடிஞ்சளவு சுதாரிச்சுக்கங்க. இதுக்கு மேல வேற எதுவும் நான் தெளிவா சொல்ல முடியாது. ஏற்கனவே எனக்கு ரொம்ப நல்ல பெரிய இல்லாட்டையும். அதனால வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு. போட்டா போட்டது அதை பத்தி எனக்கு வருத்தமே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிட்டான். அதுக்கான மக்கள் நல்ல விஷயம் எல்லாம் போகவே மாட்டேன். அது மாதிரி வந்த விருந்தோம்பல் உபசரிப்பு, அருமையான சாப்பாடு. விருந்தோம்பல் உபசரிப்புக்கும் பெயர் போன வாழிடம் என்ற பெருமை. நல்ல சாப்பாடு. நாடாக ஒரு அருமையான சாப்பாடு. அக்கா அந்த டிஃபன்லாம் சாப்பிடணும். உடனே ஓடி போய் ஒரு கிண்ணத்துல சோறு கொண்டாந்து சாப்பிடுங்க. அன்பாக பரிமாறி அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். அதனால மாணவர்கள் அண்ணன் தோழி விளையாட்டு பிள்ளைகள் தாங்கள் யார், எங்கிருந்து வரிய சட்ட விளக்கமாக சொன்னால் தக்கப்பள்ளி தங்கள் சமர்ப்பிக்காத எடுத்து இவங்க பார்க்கலாம். வந்தாரை வரவேற்பது தமிழர்கள பண்பாடு என்ற முறையில், அதாவது இனிய உணவாக இன்னாத குரல், அற்புதமான விஷயங்களை நடைமுறையில எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரு நொடிப்பொழுது சொல்லிட்டீங்க. ஏன்னா கடைசியில ஒரு விஷயத்தை முடிச்சீங்க, உணவே மருந்துன்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு உணவு முறை நமக்கு விஷமாகி போயிடுச்சு. என்ன காரணம்? தேவையில்லாத விஷயங்கள் உரத்துகளை இருக்கிற. இப்படிப்பட்ட விவசாயத்திலே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னா வேட்டையாடுறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகையினால பணிவான முறையில நீங்கள் என்றும் நீங்க சொன்ன விஷயம் எப்படி இருக்குன்னா, குன்றற்ற தீபத்தில் குமரர் கடவுள் குடியொன்று போல என்னைக்கு புகழடைஞ்சு வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டு இப்படி மாணவனோட சிறப்பை சொல்லுங்க. சம்மதம் தருவாயம்மா, சம்மதம் தருவாயம்மா. பாடும் காவிய
எல்லாம் எளிமிகு வாழுங்க. என்னைக்கும் புவியவர்களும் மின்னோர்களும் மன்னர்களும் துதி பாடக்கூடிய அற்புதமான மான் குட்டிங்க. இந்த மானை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்கன்னா நல்லா இருக்குன்ற முறையில. நல்ல வாய்ப்பு தான், இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். ஒன்னா திறமைசாலி இருக்கிற வாய்ப்பு தேடிலாம் போகக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி விட்டோம்னு வச்சுங்க, போட்டோம்னு வச்சுங்க, முடிஞ்சு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்னன்னா குன்று இருக்கிறவனா குமரக்கடவுள் அதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும். வாழ்த்து அருமையான வாழ்த்து காலையில். குன்று இருக்கிறவெல்லாம் குமரன் இருக்குமா? அப்போ குன்று பத்திரத்தில் இருக்கிறவங்க குமரன் கிடையாதா? அதுவும் இல்லை. இந்த மனசுல பக்தி குன்றாமல் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அதான் உண்மை. குன்று நம்ம மலையை கீழே இருக்க முடியலாம் என்ன இல்லைன்னு சொல்றதா? பக்தி குன்றாமல், இந்த பக்தி குன்றாமல் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஒரு வாழ்த்து, நல்ல விஷயம். மான மறைச்சு ஒழிச்சு ஏமாத்தலாம் என்ன கிடையாதுங்க. அடுத்தவர்கள் பொருளுக்கு என்னைக்கு நம்ம ஆசைப்பட்டோமோ அன்னைக்கு நிம்மதி போயிடுச்சு, தூக்கம் போயிடும். அதான் உண்மை. ஆசைன்னு ஒன்று வந்துச்சுன்னா தூக்கம் போயிடும், எல்லாமே இழந்துருவோம். ஒரு சின்ன விஷயம், ரெண்டே விஷயம் தான். ஒரு கதை, குட்டி கதை முடிச்சுட்டு அதில் முடிச்சுக்கலாம். எல்லாம் புராணம்லாம் பேச நேரம் இல்லை. ஆமா, ராமாயணம் மகாபாரதம் பேச நேரம் இல்லை. அதான் தோட்டம்னா போயிட்டே இருக்கோம். ராமன் கூட மானை தேடி போனாரு. மானை பிடிக்க முடியல. அப்ப மான் திறமையான பேச முடியுமா என்ன? அது ஒரு மாயம்மான். அதே மாதிரி தர்மர் ஒரு மானை தேடி போனாரு, பிடிக்க முடியல. அவன் மான் திறமையான தர்மர் திறமையிலாம பேச முடியுமா? இல்ல, அது ஒரு மாயம்மான். அது மாதிரி நம்மளும் மாயையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்ற பாருங்க மாயை. அடேப்பா, அது என்ன மாயை? ஆசைங்கிற மாயில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மாயை. பொருளாதாரம் சேர்க்கவே கூடாதுங்கிற மாயை. இன்னைக்கு சம்பாதிச்சு இன்னைக்கு சாப்பிட்டு நல்ல நிம்மதியை தின்னா போதும். இப்படி இந்த மாயை எப்படி உள்ள நுழைச்சுன்னு தெரியல. இன்னைக்கு சம்பாதிச்சு சேமிப்பு இருக்கணும். அத்தான் என்னை பார்த்தா அத்தாலாம் அந்த காலத்துல வந்து சேமிப்பு வச்சிருப்பாங்க, சுருக்கு போய் வச்சிருப்பாங்க. அதுல பணம் இருக்கும், சீரக டப்பால காசு இருக்கும், அங்கே காசு இங்கே. இப்போ யார்ட்டையும் சேமிப்பே இல்லை. என்னைக்கு கைபேசி வந்துச்சோ சேமிலாங்க, எல்லாம் கடன் ஆயிடுச்சு. கைபேசி வந்து கைக்கு விழுந்துச்சு, கையில சேமிப்பு இல்லாமல் முடிஞ்சு போச்சு, கரைஞ்சி போச்சு, காசெல்லாம் கரைஞ்சி போச்சு. இங்கதான் போய்கிட்டே இருக்கேன், நெட்ல போட்டு பார்த்துக்கிட்டே இருக்குமே. ஒரு சிந்தனை புருஷனுக்கு என்ன, கணவன் வந்து பெண்கள் அந்த காலத்துல வந்து எங்க பாட்டி சொல்லுவாங்க, கதை கதையா உட்காந்து சொல்லுவாங்க. புருஷன் வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சம் வச்ச காயை கொஞ்சம் நிறைய மிச்சம் வச்சுட்டாருன்னா அந்த காய் பிடிக்கலன்னு அர்த்தமா, மறுநாள் அதை செய்ய மாட்டாங்களாம். சாதம் கொஞ்சம் குறைஞ்சி சாப்பிட்டானா பண்ணிக்க, நான் செஞ்ச சமையல் நல்லா மறுநாள் அழகா இதை விட நல்லா. அந்த கவனமா இப்ப இல்ல. நம்ம தான் இங்க பாத்துக்கிட்டே இருக்கமே 24 மணி நேரமா. 10 மணி மாதிரி தான் இருக்கு. அம்பிட்டு 5 பாக்குது, 15 பாக்குது, 25 பாக்குது, 35 பாக்குது, 45 பாக்குது. பார்த்து சிந்தனை திருடப்படுகிறது, உங்கள் பணம் திருடப்படுகிறது, உங்கள் வந்து நல்ல ஒழுக்கம் திருடப்படுகிறது. அது சிங்கப்பட வர ஆரம்பிச்சிடும். பிள்ளை என்ன செய்யும்? பச்சை பிள்ளை பாக்குற பிள்ளை அதெல்லாம் முடிஞ்சு வச்சு. அதனால உங்களுக்கு ஆசைப்படுறத நான் வச்சு மலை ஒழிச்செல்லாம் வைக்கல. ஒரு குட்டி கதை அதை முடிச்சுக்கலாம், புராணம் பேச நேரம்ல. சரிங்களா? ஒரு கீதம் ஒரு காட்டுக்குள்ள சிங்கம் இருந்துச்சான். இந்த கதை எனக்கு அல்ல, உட்கார்ந்துருக்க அத்தனை தாய்மார்களுக்கும் அத்தனை ஆண்களுக்கும் அங்க உலகம் முறை பார்த்துக்கிட்ட எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும் தான் இந்த கதை. இந்த கதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு காட்டுக்குள்ள சிங்கம், காட்டுக்கு ராஜா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கம் யாரு இருந்தாலும் பிடிச்சி அடிச்சு கொண்டுருவாங்க. யார்கிட்ட நரி இருக்கு பாருங்க, அது சிக்கவே சிக்காது. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு நம்ம போகக்கூடாது, பிரச்சனைகள் போகாம இருக்க நம்ம பேசாம இருக்கலாம். சரி, பிரச்சனை வந்துச்சு, மாட்டிக்கிட்டோம், அதுல தப்பிக்கணும். அது விட்டுட்டு பார்த்துக்கொண்ட முடிஞ்சிச்சு. அது மாதிரி இந்த நரி எப்ப என்ன போவோம், அந்த சிங்கம் இருக்க பக்கம் போகவே போகாதான். ரொம்ப தந்திரமானது இல்ல, சாமர்த்தியசாலி. ஒரு நாள் தெரியாம மாட்டிக்கிச்சு, சிங்கம் முடிச்சிச்சு நரியை. பசி, சிங்கத்துக்கு பரியான சரியான பசி. கொல்ல போது நரி பார்த்து, ஐயோ கொஞ்ச நேரத்தில் நம்மள கொண்டு போயிடுது அப்படின்ட்டு, சிங்கராஜா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, காட்டுக்கு ராஜா, போய் என்னை போய் அடிச்சு சாப்பிடலாமா? என்ன அடிச்சாப்பா உங்களுக்கு தான் அசிங்க. இந்த லோலாய் பேசலாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பசிக்குது, நீ தான் கிடைச்சிருக்க, உடனே போய் பார்க்க முடியும். பசிக்கிற நேரத்தில் இதை சாப்பிட யோசிச்சுக்க முடியுமா? அப்ப இல்ல ராஜா, என்னை 2 நாள் தீந்துடும், நல்லா ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, எங்கேயாவது நல்லா கொளுத்த மிருகமா கூட்டிட்டு வந்துடுறேன், இன்னும் கொஞ்ச நேரம் கொடுங்க. பார்த்துச்சா சிங்கம், இவ்வளவு கெஞ்சிரா நம்பலாமா? ஐயோ நம்புங்க, உங்களை பசி இந்த காட்டில் வாழ முடியுமா? 5 நிமிஷம் தான். உயிரை கை விட்டுச்சு சிங்கம். உயிரை கையில வச்சு ஓடுதுதான் இன்னைக்கு உலகம் ஓடுது. பார்த்தா தூரத்துல ஒரு கழுதை, கொளுத்த கழுதை வேஞ்சிட்டு இருக்கு. சிங்கம் நரி போச்சு பக்கத்துல, கழுத பக்கத்துல. நரி கழுத உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன, இந்த காட்டுக்கு ராஜா இருக்காரு சிங்கம், அவருக்கு இந்த காடு பிடிக்கலையா, அதனால வேற காட்டுக்கு போறோம். அப்படியே அப்புறம் அந்த தலைவர் பதவி இருக்குல்ல, அதை உனக்கு கொடுக்குறாரு, கூட்டிட்டு வச்சுட்டாரு. தலைவர் பதவியா அந்த காலத்துல கொடுப்பாங்களா? அப்ப கழுதை என்ன சொல்லியிருக்கணும், ஏன் நீ வாங்கிக்க, என்ன வந்து கூப்பிட, தலைவர் பதவி தானே உனக்கு கொடுக்க சொல்றா, கழுதை வச்சிருக்கான். ஆனா கழுதைக்கு கொஞ்சோண்டு ஆசை, என்னமா இருக்குமோ நம்பிடுச்சு. வந்தா கழுதை முன்னாடி வர, நரி பின்னாடி வர, சிங்கம் அங்க உட்காந்து. இதுக்கு ஒரு அவசரம், அங்கே வரும்போது ஒரே தாவிடுச்சு சிங்கம். இந்த காது மட்டும் சிக்கிச்சு, கழுதையோட காது. கழுதை தப்பிச்சு ஓடிச்சு, ரத்தமா வடிது. பின்னாடியே நரி ஓடுது. ஐயோ இது தப்பிச்சு நம்மளை கொண்டு முடியுமேன்ட்டு பின்னாடியே நரி ஓடுது. பார்த்துச்சான் கழுதை, ஏன் நரி கொல்றதானே கூட்டிட்டு போயிருக்கேன். ஆனா அறிவிட்ட கழுதை, உன்னை கொல்ல கூட்டிட்டு போல, அந்த கிரீடத்தை தூக்கி தலையில வைப்பாங்கல்ல பதவி, தலைவர் கிரீடம். அப்போ உன் காது பெருசா இருக்குமா, கிரீடம் தட்டி கீழே வரக்கூடாது, காதை பிச்சு எடுத்தாரு சிங்கராஜான்னு சொன்னா. மறுபடியும் கழுதை நம்பலாமா? நம்பிருச்சு.
2வது தடவை போகுது. இந்த தடவை வாய்ப்பை விடுமா சிங்கம்? பிடிச்சி கொண்டுருச்சு. ஒரே பிடி குரலை பார்த்து நிறைய கூப்பிடுங்க, வா நீ நிலந்து எனக்கு வந்து உதவியாளன் அசிஸ்டன்ட் கொடுக்குது. இந்த கழுதைய ஈரல் தனியா எலும்பு தனியா தோல் தனியா பிரிச்சு வை, நான் மூளை தனியா நம்ம என் முன்னாடி நான் கூப்பிட்டு வந்துறேன். பாக்குது போனா எல்லாத்தையும் பிரிச்சிச்சு. நரி பக்கத்துல மூளையை தூக்கி தின்னு பிடிச்சு. கழுதையோட மூளையெல்லாம் குவியலாம் வந்து பார்த்தா எல்லாமே இருக்கும், மூளையை மட்டும் காணா. ஏய் உன்னை அசிஸ்டண்டா வச்சு எங்க மூளையை காணும்னு சொல்ல. அப்ப நரி சொன்னிச்சான், சிங்கராஜா சிங்கராஜா இந்த கழுதைக்கு மட்டும் நமக்கு அறிவு மூளை மட்டும் சிக்குமான்னு சொல்லிச்சான். இது உங்களை சிரிக்க வைப்பதற்காக சொல்லப்படும் கதை. ஆனால் இன்று நாட்டிலே காம பசியோடு சிங்கங்கள் ஏராளம். அவரிடம் உங்கள் குழந்தைகளை பெண்களை தந்திரமாக அழைத்து செல்லும் நரிகள் ஏராளம். ஒரு வார்த்தை தான், ரீசார்ஜ் பண்ணிவிடுவா, ஃபோன் வாங்கி தரவா, ஹோட்டல் போகலாமா, சாரி எடுத்து தரவா, ஆரி ஒர்க் சட்டை போட்டுருக்கிறியா, உன் வீட்டுக்கார உங்ககிட்ட பேசவே மாட்டானா, அவர் ரொம்ப நாள் லைன்லேயே இருக்க நீ உங்கள்கிட்ட பேசுறேங்க, நீ பேசுறீ ஒரு வார்த்தை பேசுகிற குறைஞ்சா போயிடுவேன், உனக்கு என்ன சேலையாவே அப்படி சொல்லி 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 பெண்களை மயக்கி கொண்டு போய் காம பசியும் சிங்கத்தை ஒப்படைச்சிட்டு வாழ்ந்து கொண்டு நரிகள் ஏராளம். முடிஞ்சவங்க சுதாச்சுங்க. அது 3 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, 13 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்லை 23 வயசு பொம்பளையா இருந்தாலும் சரி, 33 வயசு பிள்ளை முடிஞ்சவங்க சுதாச்சு கொண்டு போய் விட்டு விட்டு ஆசை சின்ன ஆசை தான், குட்டி ஒரு சுண்டு தான், பொம்பளை திருமணா போடுச்சு, முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையை தொடர்ச்சி நிற்க வேண்டியதான் முடிஞ்சவன். ஏன்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை கெட்டு போயிட்டானா தாத்தா அப்படி கூட்டம் மூடுவாங்க, இந்தடா பிள்ளை ஏதாவது தெரியாம தப்புன்னு விஷயம் ஒரு பிள்ளை, அதுக்காக பிள்ளை அடிச்சு கொள்ள முடியுமா, இங்கே வேடா தாலியை கட்டுறா, பிள்ளையோட குடும்பம் நடத்து என்ன பிள்ளை சாக்கடையில் மிதிச்சு காலையை வெட்ட முடியும், காலை கல்வி கொடு அப்படின்னு அந்த செய்த தவறை மறைத்து அந்த பிள்ளையை பாதுகாத்தால் இன்று நீங்கள் தவறு செய்தால் இன்ஸ்டாகிராம் மூலம் உலகம் புறம் தெரிஞ்சிருவீங்க, நீங்கள் விற்கப்படுவீர்கள். முடிஞ்சு போச்சு. யாரோ காதலன் தானே, சரி பக்கத்து வீட்டுக்காரர் தானே, பெரியப்பா பையன் தானே நம்பி போயிட்டீங்கன்னா நீங்கள் விற்கப்படுவீர்கள். இன்ஸ்டாகிராமில் விற்று விடுவாங்க உங்களை. சுதாச்சிருந்துக்குங்க, முடிஞ்சோ சுதாச்சிக்க உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தமா 2 பாட்டை பண்ண போனோம்னா முடிஞ்சோ சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா சந்தோஷமா இருங்க, எல்லாம் சுதா பிள்ளைய பொண்டாட்டி பிள்ளைகளை பாதுகாத்துங்க, அப்படி போய் பாதுகாத்துங்க. ஆமாம், வெறிமலைச்சாரலில வேகமாக ஓடி வந்த மானு அது இந்த மானு என்று சொல்லி திணை பூன காட்டுக்குள்ள தேடி வந்த மானத்தை ஏமாத்த பாக்குறாங்க, ஏமாத்த பாக்குறாங்க, ஏமாத்த பாக்குறாங்க, ஏமாத்த பாக்குறாங்க. வேகமாக ஓடி வந்த மாநிலத்தை இந்த நாடு என்று சொல்லி கூட காட்டுக்குள்ள தேடி வந்த மானத்தை ஏமாத்த பாக்குறாங்க, நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க, ஏமாத்த பாக்குறாங்க, நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இன்ன வரைக்கும் நல்ல விஷயத்தை சொன்னதுனால இந்த மானோட அடையாளத்தை எப்படி சொல்லணும்னா, காயாத கானகத்தே நின்றுலாவும், காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுலாவும் காரிகையே மேயாதமான் இது மேயாதமான் மேயாதமான்
காண குயிலின் நிகழ்வுடையது ஆனக்குறவர் கண்மணி என வளரான குயிலின் நிகழ்வுடையது ஆனை குறவர் கண்மணி என வளரான குயிலின் நிகழ்வுடையது காதம்மான் காணக்குறவர் கண்மணி என வளரான குயிலின் நிகழ்வுடையது ஆதமான் தேனும் பாலும் திரைமாவும் என்பதிலாதல் உள்ளது போலும் பாலும் திரைமாவும் தின்பதினால் ஏனும் பாலும் திரைமாவும் தின்பதிலாதல் உள்ளது போதுமே காதமான் ஏனும் பாலும் திரைமாவும் தின்பதினால் உள்ளது போதுமே ஆதமான் மாடி மாடி ஆயாரை கண்டோ ஒரு மாங்கல் கண்டதுண்டோ உலகிட இது மாடுகுடாடையுமே இல்லையே. என்ன விஷயம் மாத்தீங்க? மாதத்தை தேடி வந்து அப்புறம் உன்னைத்தானே உன்னைத்தானே தெரிய வரலையா நம்ம சாமியை கூடுவோமா? ஆமா, நமக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? நாடகம் வைத்தவர்கள், நாடகம் பார்க்க வந்தவர்கள் அனைவரும் நீண்ட ஆயுசோடு தீர்க்காயுசு நலமோடு வாழ வேண்டும். அந்த முருகப்பெருமான அருளால் பிரம்ம முதலத்துல எல்லாம் நல்லபடியா இருங்கதா, நல்லா தூங்குறீங்கதா, எந்திரிக்கதா, மாலை மாத்திர எஞ்சி வீட்டு கிளம்புங்க, முடிஞ்சிச்சு நாடகமே. முருகனை வணங்குவோமா? ஆமா, வரும் காலத்தில் குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், விவசாயம் 4-5 பேர் தூங்கவே இல்லை சுத்தமா. சார் தூங்கல, நீ தூங்கல, எனக்கு கூட்டி போயினே வீட்டு வந்து அந்த அக்கா 4-5 பேர் சுத்தமா தூங்க. எந்திரிங்க, மாலை மாத்த போறோம், சாமியை கூப்பிட்டு கிளம்புங்க.
ஆமா. அழகின்ற சொல்லுக்கு முருகா உங்கள் அருள் உலகிலே பொருளே முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா உங்கள் அருள் உலகிலே பொருளே முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா. காதல் பண்ணேன் ஆனா முடியல. அதனால வேடனாக வந்தாலே கல்யாணம் கொடுப்பாங்க. என்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்றீங்க பாருங்க. ஆமா, கடவுளை பத்தி பேசுங்க, காதலை பத்தி பேசுங்க, அவ்வளவுதான். அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் முருகா. எல்லாரும் வள்ளி தேவன் வழங்க வேண்டும். நாட்டு மக்கள் நலமோடு வாழணும், விவசாயம் பெருகணும், பிள்ளை குட்டியார் பெண் சிசுக்கு போறதுல பத்திரமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நாங்கள் கேட்ட உலகத்தோட நினைவாக இருக்க வேண்டும். ஏன்னா வள்ளி தெய்வான சேனாதிபதி முருகன் என்ற உலகத்தோட அழைக்கும். பட்டி பேரும் பாழ்பாட பொங்கு வேணும், பட்டி பேரும் பாழ்பாட பொங்கு வேணும், கூட்டு பேரும் வேணும் ஞான தங்கை நித்திய மங்களம் சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்க. இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகின்ற ஏனைய நாடக கிளாசிய பெருமக்களுக்கும் மற்றும் விடிய முறையிலேயே சிறப்பான முறையிலேயே எந்த ஒரு உபரிதமும் இல்லாமல் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்து கொடுத்த
RMS ஆடியோஸ் அதனை சார்ந்த உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரிந்த அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மற்றும் இங்கே நடந்த நாடகத்தை ஒளிப்பதிவு செய்து உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய AK மீடியா யூடியூப் சேனல் நிறுவனருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் சார்பாக இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் மதிப்பிற்குரிய அன்பண்ணன் பழனிசாமி அவர்கள் சார்பாக சிறந்த